இந்த கல்வி வேண்டும் என்று மதம் பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய கல்வியின் தன்மை ஒரு விதமாகவும், மதத்தை மறுக்கக்கூடியவர்கள் பேசும் கல்வியின் தன்மையும் வித்தியாசமாக இருக்கும். இதை நாம் வேறு இடங்களிலே சென்று பார்ப்பதை விட நாம் அன்றாடம் பழகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில இதை சாதாரணமாக பார்க்கலாம். கல்வி என்று பேச்சை எடுத்தால் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாங்கள் கல்வியாளர்கள், நாங்கள் கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் இந்த சமூகத்திற்கு புரட்சியை உருவாக்கி இருக்கிறோம், நாங்கள் சொன்ன பிறகுதான் இந்த சமூகத்திற்கு கல்வியே வந்தது என்பதை போல் பேசுவார்கள். அவர்களை தவிர்த்து விட்டு மதம், சித்தாந்தம், சமயம் என்று பேசக்கூடியவர்களை பார்த்தால் அவர்கள் ஒரு வட்டத்திலே நின்று கொண்டு அவர்கள் கல்விக்கு ஒரு இலக்கை, ஒரு வரையறையை, ஒரு அடையாளத்தை காட்டுவார். இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் வசிக்கக்கூடிய சராசரியான மக்களாகிய நாம் பல நேரங்களிலே குழம்பு விடுகிறோம். உண்மையிலேயே கல்வி என்பது எது, கண்டுபிடிப்பு என்பது எது, கண்டுபிடிப்புகள் எல்லாம் கல்வி ஆகிவிடுமா? ஒருவர் கண்டுபிடித்தார் என்பதனால், அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய நவீன அமைப்பை உருவாக்கினார், கண்டுபிடித்தார் என்பதனாலேயே அவர்கள் கல்வியில் இருக்கிறார்களா, கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்களா, அதைத்தான் கல்வி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று ஒரு குழப்ப நிலை நமக்கு மத்தியிலே உண்டு. இதில் தான் இந்த இரண்டு சாராரும் நேர் எதிராக மோதிக்கொள்கிறார்கள். அப்பொழுது நமக்கு ஒரு தேவை படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. என்ன? எது கல்வி? முதல்ல எது கல்வி? அது எங்கே இருந்து தூங்குகிறது? நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு காலத்துல 1வது வகுப்பு, உங்களுக்கு தெரியும், நாம எல்லாரும் பழக்கப்பட்டதுதான், டேய் தலைக்கு மேல காதுக்கு மேல கையை வைடாம்பார் ஹெட்மாஸ்டர். அப்படித்தானே ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது. இங்க அந்த வயசுல உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எப்படி? இந்த பக்கத்துல இருந்து அவனுடைய கை இந்த பக்கம் காதை தொட்டுருச்சுன்னா அவன் என்னவா மாறிடுவான்? நீ 1வது வகுப்புக்கு தகுதியான ஆள், போடாவுல அப்படின்ட்டுருவார். சேர்க்கறதுக்கு தகுதி எவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்கேஜினா யூகேஜினா இன்னைக்கு அதுக்கு முன்னால என்ன சொல்றான்? ப்ரீ கேஜின்னு ஒண்ணு சொல்றான். அங்க போய் ஆனாவை படிக்கணும். இப்ப ஆனாவை படிக்கிறது ஃபேஷன் கிடையாது. இப்ப படிக்கிறது என்னது? ஏ தான் ஃபர்ஸ்ட். ஏ ஃபார் ஆப்பிள், ஏன்னா இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம். பி ஃபார் பிரதர், அப்படி வரிசையா என்ன உண்டாது. இதுதான் கல்வி, இதிலிருந்து தான் தூங்குகிறது என்று உலகத்திலே கற்பிக்கப்படக்கூடிய கல்வி முறை ஒன்று. இதைத்தான் கல்வி என்று அவர்களும் சொல்கிறார்கள், நாமும் சொல்கிறோம். நம்மிலே பலரும் இதை படிக்கவில்லை என்றால் படிக்கவில்லை என்ற மனநிலையிலே இருக்கிறார். நான் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் இறைவன் படைத்தது. இந்த உலகம் இறைவன் படைத்தது. இந்த உலகத்தின் நிர்வாகம் இறைவனுடையது. இந்த உலகத்தில மனிதர்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று படித்து கொடுத்தவன் இறைவன். இந்த வாசகத்தை மதவாதிகள் யாரும் தங்களுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய புத்தகங்களிலே இருந்து காட்டுவார்களோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் மிக தெளிவாக தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து அழகாக காட்டிவிட முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் முதலில் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் படிப்பை, கல்வியை கற்றுக் கொடுத்தவன். நம்ம சமுதாயம் கூட அதை சொல்லு, ரொம்ப அழகா சொல்லும், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். என்ன அர்த்தத்துல அவங்க புழங்குறாங்க அப்படிங்கிறது வேற, என்ன அர்த்தத்துல அதை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வேற. ஆனா சத்தியம் அது, அந்த வார்த்தை உண்மையானது. எழுத்தறிவித்தவன் இறைவன் தான், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். யார் நமக்கு பள்ளிக்கூடங்களிலே படித்து தருகிறாரோ அவர் இறைவன் என்று சொன்னால் அந்த தத்துவம் முற்றிலும் இஸ்லாமிற்கு விரோதமானது. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளார். ஆனால் இஸ்லாம் சொல்லும் தத்துவம் என்ன தெரியுமா? இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் படித்து கொடுத்தவன் இறைவன். அல்லமல் இன்சான மா லம் யஅலம்.
மனிதன் எதையெல்லாம் அறியாதிருந்தானோ அது அனைத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தவன் இறைவன் ஆவான். இறைவன் தான் படித்து கொடுத்தார். இப்ப இந்த இறைவன் படித்து கொடுத்த அந்த கல்வி எது? அப்படி ஒரு மனிதன் எதை அறிந்து கொள்கிறானோ அதை பொறுத்துத்தான் அவன் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று உலகத்துல 750 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் அல்லது அதற்கு மேல். இந்த மக்களிலே பலரும் பல மதங்களிலே இருக்கிறார்கள், பல சமயங்களை சார்ந்திருக்கிறார்கள், பல சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் உயர்வுக்கும் பலன் தராதவை என்று இது அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு சாரார் நாங்கள் எல்லோரும் நாத்திகவாதிகள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர்களில் ஒன்று, நாங்கள் எல்லாம் முற்போக்குவாதிகள், நாங்கள் எல்லோரும் இவர்கள் சொல்லக்கூடிய பிற்போக்கில் இல்லாதவர்கள் என்று சொல்லி எல்லாம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார் மதத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் மார்க்கம் என்று பேசுகிறார்களோ, யார் சித்தாந்தத்தை பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் எதிர்க்கக்கூடியவர்களாகவும், அவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றால் நாம் டார்வினுடைய தத்துவத்தை நிலைநிறுத்த முடியாது என்று பேசுகிறார். இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்துல பெருவாரியாக பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதம் கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதத்தினுடைய மக்களுடைய எண்ணிக்கை தான் இந்த உலகத்துடைய முதல் குடியினுடைய எண்ணிக்கை. ஆனால் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய வேதத்திலே இறைவன் வானத்தை படைத்தான் என்று இருக்கிறது, இறைவன் பூமியை படைத்தான் என்று இருக்கிறது, எவ்வளவு நாட்களில் இதை அழகாக படைத்தான் என்று இருக்கிறது. ஆனால் அவர்களேதான் இந்த உலகத்திற்கு சயின்ஸ், விஞ்ஞானம் என்று அதை அறிமுகப்படுத்தி எதை எல்லா இடத்திலையும் படித்துக் கொடுக்கிறார்களோ அவர்கள் படித்துக் கொடுக்கும் அதே பாடங்களில் தான் டார்வின் தியரிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. என்ன? மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியை அடைந்தான். குரங்கு எங்கிருந்து வந்தது? அதற்கு முன்னர் ஒன்றாக இருந்தது. அது என்னவாக இருந்தது? அதற்கு முன்னர் ஒன்றாக இருந்தது. இப்படி போய் தண்ணியில முடிச்சு இப்ப மனுஷன்ல வந்து நின்று மனுஷனுக்கு பிறகு இதுக்கு அப்புறம் எதையும் சொல்லுவாங்களா சொல்லலையான்னு தெரியல. ஆனா அதுக்கு அவங்க ஒரு தியரியை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையில் சத்தியமாக இந்த உலகத்திலே அது ஒரு தியரியாக, ஒரு தத்துவமாக, ஒரு இயலாக மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறதே தவிர உண்மையிலேயே இறைவன் படைத்தானா, இறைவன் படித்து கொடுத்தானா, இறைவன் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் நிர்வாகம் பண்ணுகிறானா, இறைவன் தான் இது அனைத்துக்கும் காரணமானவனா என்று அவர்களிடத்தில் யார் இந்த தத்துவத்தை சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்களிடத்தில் பதில் இருக்காது. அப்படி பதில் இல்லாது கிறிஸ்தவ மதம் இருக்கும் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது ஒரு பொதுவான விமர்சனம். ஆனால் அதற்கு முன்னர் எண்ணற்ற மதங்கள் இந்த உலகத்திலே வந்தன, எண்ணற்ற சமயங்கள் இந்த உலகத்திலே இருந்தன. அது அனைத்தையும் கடந்துதான் கடைசியாக இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதம், ஒரு சித்தாந்தம், ஒரு மார்க்கம் வந்தது என்றால் அது இஸ்லாம். அந்த இஸ்லாம், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதை அடிப்படையாக கொண்டு இந்த முழு மனித சமுதாயத்தையும் வழி நடத்துகிறது என்றால் இறைவன் இறுதியாக இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் எதை வேதமாக அருளினானோ அந்த வேதத்தை கொண்டு வழி நடத்துகிறது. இன்னைக்கு பாருங்க, மற்ற எந்த சமுதாயத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த சமுதாயத்துல மாத்திரம் சின்ன குழந்தைகள்ல இருந்தே மக்தப் மதர்சா அப்படின்னு சொல்லி எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு காலத்துல கொஞ்சம் தூர்ந்து கிடந்தது, இப்ப அதை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பி நிறுத்திருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல காலையில மைக் தட்டி 6:30 மணிக்கு கூப்பிடுறாங்களா, நம்முடைய பள்ளிவாசலில் இந்த ஏதாவது மதரசா பேரை சொல்லி எல்லா பிள்ளைகளையும் அனுப்பி வைங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன? நீங்க அடிப்படையில குர்ஆனை படிக்கணும், படிக்காம இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமான பிள்ளை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்க வளரிளம் பருவத்திலேயே குர்ஆனை படித்துத்தான் வளர வேண்டும் என்று ஒரு அருமையான திட்டத்தை இந்த சமுதாயம் ஒரு காலத்திலிருந்து வகுத்திருக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்லாத மற்ற எந்த சமுதாயத்திலையும் போய் அவங்களிடத்துல எது வேதமாக இருக்கு என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த வேதத்தை அவர்கள் அன்றாடம் வாசிக்கிறார்களா, அதிலிருந்து ஏதேனும் செய்திகளை தெரிந்து கொள்கிறார்களா
படிக்கிறார்களா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த கேள்விக்கான பதில் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் தான் நாத்திகம் வளர்ந்தது, அதனால் தான் நாத்திகம் உச்சத்தை அடைந்தது, அதனால் தான் இறைமறுப்பு சித்தாந்தங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுபட்டது. ஆனால் இதிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டது இஸ்லாம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய கட்டமைப்பு சிறு வயதில் இருந்தே வேதத்தோடு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு. ஆனா இப்ப இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? வேதத்தோட தொடர்பு இருக்கணும் இந்த சமுதாயத்துல ஒரு மரம் உருவாக்கப்பட்டது. எப்படி அது பின்பற்றப்படுகிறது என்றால் அது அரபு மொழியில் வாசிக்கப்படும் படிக்கப்படும் ஒரு புத்தகமாக மாத்திரம் இருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இன்று பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயமும் இதுதான். இன்னைக்கு நீங்க பாருங்க, விகிதாச்சாரத்துல எல்லா சமுதாயத்திலையும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்து இளைஞர்களுக்கு மத்தியில முஸ்லிம் சமுதாயத்துல இளைஞரை மாத்திரம் தனியா தூக்கி இவன்கிட்ட போதையினுடைய அளவு எவ்வளவு இருக்கு, இவன்கிட்ட சமூக சார்ந்த குற்ற செயல் எவ்வளவு இருக்கு, சமுதாயத்துல கல்வி சார்ந்த விழிப்புணர்வு எவ்வளவு இருக்கு, இந்த சமுதாயத்தில் உள்ள இளம் தலைமுறையிடத்துல எதிர்காலத்தை குறித்த அந்த நம்பிக்கையும் தெளிவும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏனைய சமுதாயத்தோட ஒத்து பார்க்கும் பொழுது மிக மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறது சமீபத்திய பல்வேறு ஆய்வுகள். ஏன் சொல்கிறது? எதனால் சொல்கிறது? எதனால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இப்படி ஒரு பின்னடைவு என்று நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம் என்றால் உண்மையில் ஒரே ஒரு செய்தியை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நம்மை வழிநடத்தும் என்று இறைவன் நமக்கு தந்தானோ அதை நாம் முறையாக பயன்படுத்தாததுதான். ஏன் பயன்படுத்தவில்லை? அந்த கேள்விக்கு நமக்கு விட வேணும் இல்ல. நாம் ஏன் பயன்படுத்தவில்லை? ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்றோம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் மிகச்சிறந்த வேதம் குர்ஆன், முழு மனித சமுதாயத்துக்கும் இறைவன் கடைசியாக தந்த வேதம் குர்ஆன். இதை தவிர இந்த உலகத்தை வழிகாட்டுவதற்கு வேறொரு புத்தகம் இல்லை. இறை தூதரை தேர்ந்தெடுத்து 23 ஆண்டு காலம் அவரை இந்த உலகத்திலே வாழச் செய்து அவருடைய வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த மனிதர்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையாக வருமோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் இறுதி வேதத்தை தந்திருக்கிறான் என்று ஊர் உலகத்துக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம். யாராவது இன்னைக்கு ஒரு காஃபிர், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் குர்ஆனை கேட்டுட்டாருன்னா அவர்கிட்ட 1008 நியாயம் பேசுவோம். நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதை படிக்கணும்னா உங்கள்கிட்ட இவ்வளவு ஒழுக்கம் இருக்கணும், இவ்வளவு சுத்தம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். எப்போது நீங்க தானே கூட வச்சிருக்கீங்க, அதை முறையா படிச்சீங்களா? அது முறையா உங்களை வழிகாட்டுச்சா? அதுல இருந்து என்ன வழிகாட்டுதல் பெறணுமோ அந்த வழிகாட்டுதலை நீங்க பெற்றீங்களா? அப்படி பெறவில்லை என்றால் அங்கேதான் நாம் நம்முடைய விடையை அடைய வேண்டி இருக்கிறது. நம்முடைய கரங்களிலே இறை வேதம் இருக்கிறது, ஆனால் அதுதான் நமக்கு கல்வியை தரும் சுரங்கம் என்று நாம் அறியவில்லை. அதுதான் நமக்கு கல்வி தரும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை நாம் அறியவில்லை. மாறாக இந்த செக்யூலர், இந்த மதச்சார்பற்ற தன்மையில் வசிக்கக்கூடிய நம்முடைய நிலைமை, இங்க இருக்கக்கூடிய கல்வி, இங்க இருக்கக்கூடிய புரிதல், இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்ற முறைக்குள் நாம் கட்டுண்டு எது கல்வியோ, எது அடிப்படையோ, எங்கிருந்து படிக்க வேண்டுமோ, எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் துவங்க வேண்டுமோ அங்கிருந்து துவங்க தவறிவிட்டோம். அன்றைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க படிச்ச ஆளு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்குள்ள யாரை கொண்டு வருவீங்க? படிச்ச ஆளு அப்படின்னு ஒருத்தர சொல்றீங்க. அப்படி சொல்றதா இருந்தா முஸ்லிம் சமுதாயத்துல யாரை பார்த்து கையை காட்டுவீங்க? ஒரு பேச்சுலர் ஸ்டடி வாங்கினவர், ஒரு மாஸ்டர் ஸ்டடி வாங்கினவர், ஒரு எம்ஃபில் இன்னைக்கு அதை வச்சுட்டாங்க, ஒரு பிஹெச்டி படிச்சவர், ஒரு ஐஏஎஸ் படிச்சார், ஒரு ஐபிஎஸ் படிச்சாருன்னு சொல்லி இந்த உலகத்தில் மனிதர்கள் இதுதான் படிப்பு, இதுதான் கல்வி, இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது என்று எதை வரையறுத்திருக்கிறார்களோ அந்த வரையறுத்த கல்வியை படித்தவர்களை அவர் ஒரு பெரிய படிப்பாளி என்று நாம் சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லையா? இதுதான் உண்மை. உண்மை, அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த கல்வி ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே நேர்மையாக அவனை, அவனுடைய மனிதத்தை புரிய வைத்து அவன் இந்த மனித சமுதாயத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லித் தரவில்லை என்றால் அந்த கல்வியால் என்ன பிரயோஜனம்? அந்த கல்வியை அவன் கற்று என்ன பிரயோஜனம்? அதை அவன் கல்லாதிருந்து என்ன பிரயோஜனம்? ஒருவன் கற்றிருக்கிறான், மிகப்பெரிய பட்டங்களை வாங்கி இருக்கிறான், அவன் ஒரு ஓரத்துல ஒரு செவத்துக்கு பத்தில
யாருக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு நின்றுகிட்டு உச்சா அடிச்சுட்டு போறான். இவன் படிச்ச கல்வி என்னங்க அவனுக்கு பலன் தந்தது? இவன் படிச்ச கல்வி அவனுக்கு என்ன தந்தது? என்ன நகராட்சி வழக்கு போட்டா இது ஒரு பொது இடம், இது கழிப்பறை இல்ல, இது சுத்தமா பராமரிக்கப்படக்கூடிய இடம், இந்த ஆள் பண்ணுன இந்த வேலை பப்ளிக் யூசியன்ஸ், இது மோசமான ஒரு செயல், ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடியது என்று ஒரு வழக்கு போடலாம். இவ்வளவுதான். ஆனா இது தவறுன்னு ஒருத்தருக்கு விளங்க வைக்கலன்னா அது உண்மையிலே கல்வியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக கல்வியாக இருக்க முடியாது. நிச்சயமாக கல்வியாக இருக்க முடியாது. ஏன்? அவன் சொன்ன நம்ம தமிழ் சமுதாயம் சொல்லி மாதிரி ஏட்டு சொரைக்கா கதைக்காவது, எப்படி ஏட்டு சொரைக்கா கதைக்காவது அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படி அழகா சொரைக்காய ஒரு நோட்ல வரைஞ்சி இதுதான் சொரைக்கான்னு காட்டினா அதை கொண்டு என்ன செய்ய முடியாது, கறி வைக்க முடியாது. இதான் ஏட்டுல படிச்சேன் நான் ஒரு பெரிய பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அவனை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு எப்படி எந்த பலனும் இருக்காதோ அதே மாதிரியான ஒரு கல்வி திட்டத்திலே இங்கே உலகத்தில் தரப்படக்கூடிய கல்வி திட்டம் இருக்கும் என்றால் அதை கல்வி என்று நம்பி அதற்கு பின்னால் செல்வதைத்தான் முக்கியம் என்று நாம் கருதுவோம் என்றால், அவர்களைத்தான் கல்வியாளர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இது குப்பை. சராசரியாக ஒரு மனிதனை சரியாக பண்படுத்தவில்லை. இன்னைக்கு பாருங்க, கல்வி இல்லைன்னு ஒரு காலத்துல நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப கூப்பாடுபட்டாங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைல பலரும் மாஷா எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுங்க. சொல்ல போனா முஸ்லிம் சமுதாயத்துல பசங்களை விட ஒவ்வொரு தடவையும் 10th-லயும் 12th-லயும் ஸ்கோர் ரிப்போர்ட்டை பாருங்க, நல்ல முறையில ஸ்கோர் எடுக்கிறது யாரா தான் இருக்கும்? பொம்பளை பிள்ளைல தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைகளா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களை தாங்கள் உணராது, தாங்கள் எதை மறைக்க வேண்டும் என்று உணராது, தாங்கள் எந்த கட்டுப்பாட்டிற்குள் வாழ வேண்டும் என்று உணராது. ஒரு பெரிய பட்டத்தை வாங்கிட்டு நான் டாக்டர் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம ஆடை குறைப்பை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இது நான் படித்ததனால் எனக்கு கிடைத்த நாகரிகம் என்று இங்கே ஒரு பெண் பிள்ளை சொல்லுவாள் என்றால் அவள் அந்த கல்வியை கற்று என்ன முடியும்? இங்கே ஒரு ஆண்மகன் இந்த சமுதாயத்திற்கு காவலனாக இருந்து இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நன்மை செய்யாது தீமை செய்யும்படியாக தனக்கு கிடைத்த அந்த கல்வியை பயன்படுத்துவான் என்றால் அவன் கற்ற கல்வியினால் தான் என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லை. அங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, உண்மையிலேயே இவர்களை பண்படுத்தவில்லை என்றால் இவர்களுக்கு என்ன கல்வி தேவை? இவர்கள் எதை கல்வியாக உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கல்வி என்ன தெரியுமா? அவன் சுயத்தை அறிவது, தான் யார் என்று அறிவது.